ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பொதுமக்களே இனிமேல் பத்திரப்பதிவு ஆன்லைன் மூலமாக நீங்களே பதிவு செய்யலாம். அதுக்கான ஆப்ஷனை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnreginet.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது பொதுமக்களே இனி பத்திரப்பதிவு செய்யலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. லஞ்சத்தை ஒழிப்பதற்காக தமிழக அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஆவண எழுத்தர்கள், வக்கீல்கள் யாருமே தேவையில்லை, நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதை குறித்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழக அரசு மக்களுக்கு வழங்கும் சேவைகளில் இடைத்தரகர் இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தா உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஸோ யாருமே பார்த்தா அரசு ஊழியர்கள்லாம் நிறைய பேர் லஞ்சம் வாங்குறாங்க. அதை தவிர்ப்பதற்காக பொதுமக்களே அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பதிவுத்துறையில் நிறையா புதிய ஆப்ஷனை கொண்டு வராங்க. அதன்படி 1975ஆம் ஆண்டு முதல் வில்லங்க சர்டிஃபிகேட் எடுக்கலாம். அதேமாரி உங்களுக்கான அந்த பத்திரத்தை பார்த்தா ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் திருமண சர்டிஃபிகேட்டும் நீங்களே அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன் அடுத்த கட்டமாக தற்போது பொதுமக்களே ஆவணங்களை நேரடியாக தாக்கல் செய்வதற்கான கதவுகளை பத்திரப்பதிவுத்துறை தற்போது திறந்துள்ளது. அதாவது இதுவரை நாம் நமது நிலம், வீடு உள்ளிட்ட சொத்துக்களை பதிவு செய்ய பத்திர எழுத்தர்கள், வக்கீல்கள் மூலம் ஆவணங்களை பதிவு செய்யும் நிலை இருந்தது. ஆனால் இனி அந்த நிலை இல்லை. பொதுமக்களே நேரடியாக ஆவணங்களை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான சீரமைப்புகளை இணையதளத்தில் செய்யப்பட்டுள்ளது. அதாவது பொதுமக்களை எளிதாக ஆவணங்களை உருவாக்கலாம். ஆவணங்களின் வகை, அதாவது விற்பனை ஆவணம், தான செட்டில்மெண்ட், பாகப்பிரணை போன்றவற்றை முதல்ல பதிவு செய்ய வேண்டும். அதனையடுத்து விற்பவர் பெயர், வாங்குபவர் பெயர், நிலம் அமைந்திருக்கும் பத்திரப்பதிவு அலுவலகம், கிராமம், சர்வேயன், நிலத்தின் அளவு உள்ளிடு எல்லாத்தையுமே பதிவு செஞ்சீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிடும். அதில் பதிவு செய்பவர் யார் என்ற பகுதியில் ஆவண எழுத்தர், வக்கீல் ஆகியோருக்கு பதிலாக சுயப்பதிவு என்பதை குறிப்பிட்டால் போதும், ஆவணம் உருவாக்கிவிடும். அந்த ஆவணத்திற்கான டாக்குமெண்ட்ஸாக செலுத்துறதுக்கு அப்புறம் சரியான நேரத்தை முடிவு செய்த பின்னர் ஆவணத்தை சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக பொதுமக்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கால் பண்ணி கேளுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான பத்திரப்பதிவுகளை நீங்களே ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் முதல்ல நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு பாருங்கள், பயனர் பதிவு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி சர்வர் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நியூ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அதனால் என்னோட யூசர் நேம், பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே கேப்சா கொடுத்துட்டு உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தா லாகின் ஆகிடுச்சு. இல்லை வெல்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பதிவுத்துறை இணையதளத்தில் நீங்களே பதிவுக்கான ஆவணத்தை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பதிவு செய்தல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஆவண பதிவில் போனீங்க அப்படின்னா ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆவணத்தை உருவாக்குகன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆவணத்தின் தன்மை, எந்தமான ஆவணம் பதிவு பண்ண போகிறீங்க, விற்பனை ஆவணமா, கிரைய பத்திரமா, கட்டுமான உடன்படிக்கை ஆவணமா, அப்போ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. பாகப்பிரிவினை, விடுதலை ஆவணம், தான ஆவணம், கிரைய உடன்படிக்கை, குத்தகை, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எது பதிவு பண்ண போகிறீங்க, ரத்து ஆவணம் நிறையா அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் பார்த்தா கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பார்த்தா சர்வர் இஷ்யூஸ் இருக்கும். அது நீங்கள் ஒன்றே கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அகைன் நீங்கள் ஹோம் பேஜ் போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் சைட் பண்ணதுக்கப்புறம் முந்தைய ஆவணத்தை நீங்கள் இணைப்பு பண்ணிக்கலாம். உருவாக்கப்பட்ட முந்தைய ஆவணத்தின் விவரங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதுவுமே இல்லை அப்படின்னா தொடர்ந்து செயல்படுத்தவும் தொடருக அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரோடைய விவரத்தை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல ஆப்ஷன் அதுதாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கட்சிக்காரர் வகைப்பாடு, தனி நபர். இதில் தான் போய்ட்டு நீங்கள் தனி நபர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி தனிப்பட்ட விவரங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ பெயர் என்ன, உறவு முறை என்ன, உங்கள் ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த், வயது, ஜெண்டர் என்ன, திருமண நிலை என்ன, ஆளறி வகைப்பாடுனா டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டே கொடுத்துக்குவாங்க. ஆதார் கார்டை கொடுத்துட்டு ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு என்னமான தொழில் பண்ணுறாங்க, அவங்களுக்கான அட்ரஸ் என்ன எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். அதேமாரி பார்த்தா ஆவணத்தை மின்னஞ்சல் அனுப்பி கேட்டிருக்காங்க. நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துட்டு புதிய கட்சிக்காரை சேகரிங்க அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை கொடுத்து அடுத்தது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக பிரதிநிதியின் விவரங்களை சேர்க்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாட்சி விவரங்கள்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் திரும்ப பெறுவோர் விவரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் 4 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரெண்டாவதாக சொத்து விவரம் பற்றி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சொத்து விவர அட்டவணை மற்றும் கட்சிக்காரர் விசாரணை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சொத்து பெறப்பட்ட விவர குறிப்பு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாகப்பிரிவினைக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சட்டப்பூர்வ நிபந்தனை என்ன, இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் விவரங்களை வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆவண மதிப்பீடு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்லாட்லாம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் தகுதியும் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்களே அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் விரைவில் முடிஞ்ச அளவுக்கு எப்படி பத்திரப்பதிவு ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுக்கான வீடியோ மேக் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்களே வீட்டிலேருந்தே உங்களுக்கான பத்திரப்பதிவை பண்ணிவிட்டு ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு என்றைக்கு ஸ்லாட் புக் பண்ணிருக்கீங்களோ அன்றைக்கி போயிட்டு பத்திரப்பதிவில் கொடுத்து அந்த டைமை போனீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. திரும்ப மறுநாள் நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை போயிட்டு வாங்கிக்கலாம். இதுதான் பேசிக் ப்ராசஸ். கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் பொதுமக்களுக்கிட்டே ஒப்படைச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தா ஆவண எழுத்தர்கிட்டலாம் போனீங்க அப்படின்னா ஒரு சில அதிகபட்ச அமௌண்ட் வாங்குவாங்க. நீங்களே பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டுக்கான சார்ஜை மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணிட்டு போயிட்டு பதிவு பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் தெளிவாக அப்ளை பண்ணணும். ஸோ தெரிஞ்சவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். தெரியாதவங்க நீங்கள் டாக்குமெண்ட் டேரெக்டாக போயிட்டு ஆவண எழுத்துட்டே கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறது நான் ஷார்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியும் போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துறதுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.